கால்டுவேல் இவருடைய குடும்பத்திற்கு தாபாத்தி புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் வழியாகவும், திருமண காரியங்கள் தடையின்றி கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், செரீஷ் ஞான அபிஷேக் இவருக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், தாப்பாத்தி புனித அந்தோனியார் வழியாக இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக நம்முடைய குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களில் ஏதாவது முக்கியமான ஆன்மாக்களுக்காகவும் நம்முடைய தேவைகளில் அதி உன்னதமான தேவைக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. அன்பு இறை மக்களே, இந்த திருத்தலத்திற்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி நமது மறை மாவட்ட அறிவுறுத்தலின்படி பரிபூரண பலனை பெற வேண்டும் என்ற ஆசை எனக்கு பல நாட்களாக இருந்தது. அருட்தந்தை பாலன் அவர்கள் அழைத்தவுடனேயே தேதியை முடிவு செய்து நாம் இங்கு வந்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி. இந்த நல்ல நாளிலே நாம் நம்மையே ஆண்டவருக்கு புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கண்டிப்பாக நாம் இந்த ஆலயத்திலே பல்வேறு கருத்துகளோடு கூடியிருக்கின்றோம். நமது தனிப்பட்ட கருத்துகள், குடும்ப கருத்துகள், சமூக கருத்துகள், நாட்டின் பல்வேறு தேவைகள் என அனைத்தையுமே ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பிள்ளை அப்பம் கேட்டால் எந்த தந்தையாவது பாம்பை கொடுப்பாரா என்ற ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை நாம் கேட்கின்ற அனைத்து கருத்துகளுக்கும் ஆண்டவர் தாமே தகப்பனாக ஒரு நல்ல ஒரு தந்தையாக இருந்து செவி மடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் கேட்போம். இரண்டாவதாக இன்றைய நாளிலே இந்த திருத்தலத்தை வழிநடத்துகிற அருட்தந்தை பாலன் அவருடைய உடல் நல ஆன்ம நலனுக்காகவும்
அவர் இந்த பங்கிற்காக, இந்த திருத்தலத்திற்காக வைத்திருக்கின்ற அனைத்து கருத்துகளுக்காக மன்றாடுவோம். நிச்சயமாக பல்வேறு திருப்பயணிகள் இந்த வழியாக செல்கிறார்கள். அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த ஒரு இடத்தை ஒரு அருள் தலமாக மாற்றி மக்களுக்கு ஆசிரியை அளித்து கொண்டிருக்கின்ற அவருடைய பணி இறைவனால் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். மூன்றாவதாக நம்மோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருட்தந்தை குமார் ராஜா அவருடைய உடல்நலத்திற்காகவும் அவருடைய பங்கான வெம்பூருக்காகவும் அவருடைய பங்கு மக்களுக்காகவும் மன்றாடுவோம். அன்பு இறை மக்களே, டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி 1859ஆம் ஆண்டு புனித தொன்போஸ்கோ சலேசிய சபையை தோற்றுவித்த நாள். ஆகவே இந்த நாள் சலேசியர்களுக்கு மிக முக்கியமான நாள். ஆகவே இந்த நாளிலே அனைத்து சலேசிய அருள் தந்தையர்களுக்காக, அருள் சகோதரர்களுக்காக, அருள் சகோதரிகளுக்காக, உடன் உழைப்பாளர்களுக்காக மன்றாட உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த சலேசிய சபை ரொம்ப விசித்திரமான ஒரு சபை. சேசு சபை என்று அழைக்கப்படுகிற சபை 7 நண்பர்களால் தொடங்கப்பட்டது. ஆனால் இந்த சபை ஒரே ஒரு நபரால், பெரிய அவருக்கு ஆதரவு இல்லாத சூழலிலே பிரெஞ்சு புரட்சி இத்தாலி நாட்டை மிக மோசமாக தாக்கியிருந்த நாட்களில் இவர் தொடங்கினார். இதன் வழித்தோன்றல்களாக யார் இந்த சபையை முதலாக உறுப்பினர்களாக சேர்ந்தது அப்படின்னு பார்த்தா தொன்போஸ்கோவினுடைய இல்ல மாணவர்கள். அவர் ஆரம்பித்த பள்ளிக்கூடத்தில் படித்த 6 பசங்க. அன்று அந்த 6 பேரோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபை இன்று திரு அவையின் மிகப்பெரிய ஒரு சபையாக ஏறக்குறைய 14,000 உறுப்பினர்களை கொண்ட அருள் தந்தையர், அருள் சகோதரர்கள், ஏறக்குறைய 10,000 அருள் சகோதரிகளை கொண்ட சலேசிய அருள் கன்னியர்கள், 1,00,000க்கு மேலே இருக்கின்ற ஒத்துழைப்பாளர்கள் என இந்த சபை உலகெங்கும் 130 நாடுகளில் 90 மாகாணங்களில் 3,500 நிறுவனங்களில் பணி செய்து கொண்டிருக்கிறது. இளையோர் பணியை மிக சிறப்பாக செய்து வருகின்ற இந்த சபைக்காக, இந்த சபையிலே பயன்பெறுகின்ற அத்துணை மக்களுக்காக, குறிப்பாக ஏழை எளிய இளைஞர்களுக்காக இந்த நாளிலே சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை
ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதம். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. மனித இதயங்களை ஆளும் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அருளின் இந்த ஆண்டில் திருப்பயணம் மேற்கொண்டுள்ள மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் மீட்பின் பாறையாம் கிறிஸ்துவோடு இணைந்து தங்கள் எதிர்நோக்கின் குறிக்கோளை அவர்கள் மகிழ்வுடன் வந்தடைவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வசனங்கள் 5-8 முடிய. முதல் வாசகம். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வசனங்கள் 5-8 முடிய. ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிக்னோர், அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்து வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. ஒரு
விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலம் தந்து என்னை என்னாலும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் போரித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் போரிந்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் தேவன் அவரே, என் நாயன் அவரே, தம் சிறையில் என்னை என்னாலும் சுமப்பவரே. என் ஒளியும் அவரே, என் வழியும் அவரே, நான் எங்கு சென்றாலும் என்னோடு வருபவரே. என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 அருள் வாக்குகள் 18 முதல் 24. மத்தேயு அதிகாரம் 1 18 முதல் 24. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியாரால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியாரால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு ஆணின் துணை இல்லாமல் ஒரு பெண் கருத்தாங்குவது நடைமுறை வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒன்று. யோசேப்பும் ஒரு யதார்த்தமான மனிதர். அவர் தன் மனைவின் மீது சந்தேகப்பட்டது பெரும் வியப்புக்குரியது அன்றல்ல. அதே வேளையில் தூதர் வழியாக தனக்கு செய்தி கொடுக்கப்பட்ட போது திறந்த மனதோடு மரியாவை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதில்தான் அவருடைய மாண்பும் மரியாதையும் அடங்கியிருக்கின்றது. அன்பானவர்களே, யோசேப்பு தன் சந்தேகத்திற்காக தீர்வை தன் கனவின் வழியாக அவர் பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பெண் தன் கணவரிடம், நமது திருமண நாள் நெருங்கி வருகிறது, அன்றைய தினத்தில் நீங்கள் எனக்கு ஒரு வைர மோதிரம் பரிசாக அளிக்கப் போகிறீர்கள் என்பதை நான் கனவில் கண்டேன் என்று அவர் கூறுகிறார். திருமண நாளும் வந்தது. அன்று அவருடைய கணவரும் ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு போய் அவர் தன் மனைவியிடம் கொடுத்தார். கொடுத்ததை அவர் மிக ஆவலோடு திறந்து பார்த்தார். ஆனால் அதில் இருந்ததோ ஒரு புத்தகம். அதனுடைய தலைப்பு என்னவென்றால், உங்கள் கனவிற்கான அர்த்தம் என்ன என்பதற்கு அந்த புத்தகம் இருந்ததாம். மிக ஆவலோடு எதிர்பார்த்த இருந்த அவர் தன்னுடைய கனவு நிறைவேறும் என்று நினைத்தார். ஆனால் அன்றைய நாளில் அந்த கனவு நிறைவேறவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் நம்மளுடைய வாழ்விலும் பல கனவுகள் நாம் காண்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் அவற்றுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. உளவியல் அறிஞர் ஃப்ராய்ட் அவருடைய கருத்தின்படி கனவு என்பது நிறைவேறாத ஆசைகளின் தெரிவுகள், வெளிப்பாடுகள் என்கிறார். எனினும் இன்றைய உளவியலில் நம்மளுடைய கனவுகள் அனைத்தும் நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆனால் விவிலியம் ஒருபடி மேலே போய் நமது கனவு என்பது இறை வழிபாட்டின் தளமாக இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆம், தங்களது ஆழ் மனதில் பல்வேறுபட்ட குப்பைகளால் நிரப்பியுள்ள மனிதர்களுக்கு மட்டும்தான் கனவுகள் என்பவை நிறைவேறாத ஆசைகளின் தெரிவுகளாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். தங்களது ஆழ்மனதை தொடர்ச்சியாக தூய்மைப்படுத்தி என்றும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் கடவுளுக்கு ஏற்ற உள்ளமாகவும் இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய கனவுகள் என்பது இறைவனுடைய வெளிப்படுத்தும் தளமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. புனித யோசேப்பும் தன்னையும் தன் மனதையும்
தூய்மையாக வைத்திருக்க முயற்சி செய்தவர், எனவேதான் அவர் நேர்மையாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக யோசேப்பு நேர்மையாளர் என்பதால் யாரையும் காயப்படுத்த விரும்பாமல் அமைதியாக விலகிக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் நம் வாழ்விலும் இதே போன்று பல நேரங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது, இனி வழியே இல்லை, இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் இதே மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆம், அனைத்து பிரச்சனைகளுக்கும் நடுவில் நமக்கு ஆண்டவர் தெளிவு கொடுப்பார். அதற்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். யோசேப்புக்கு தூக்கத்தில், அதாவது கனவில் அவருக்கு தெளிவு கிடைத்தது. கடவுள் வானதூதர் வழியாக அஞ்ச வேண்டாம் என்று கூறி அவருடைய பயத்தை போக்கி இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அவருக்கு நம்பிக்கை ஊட்டினார். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது கூட புனித அந்தோனியார் வைத்திருந்த அந்த திருப்பாடல் புத்தகம் அவருடைய ஒரு துறவி, இளம் துறவி திருடி கொண்டு போய் விட்டார். அப்பொழுது அந்தோனியார் கோபப்படாமல், இறைவா, அந்த புத்தகமும் அந்த இளைஞனின் மனமும் என்னிடம் வரட்டும் என்று அவர் ஜெபித்தாராம். அந்த இளைஞனும் தப்பி செல்லும்போது ஒரு பயங்கரமான உருவம் அவன் கனவில் தோன்றி கையில் வாளுடன் அவனை மிரட்டியதாம். புத்தகத்தை அந்தோனியாரிடமே திருப்பிக் கொடு, இல்லை என்றால் நீ அழிந்து போவாய் என்று எச்சரித்ததாம். அவனும் பயந்து போய் அந்தோனியாரிடம் மன்னிப்பு கேட்டு அந்த திருப்பாடல் புத்தகத்தை திரும்பி கொடுத்ததாக நாம் பார்க்கின்றோம். யோசேப்பின் கனவு ஒரு பிறக்காத குழந்தையை காக்க வழிகாட்டியது. புனித அந்தோனியாருடைய புதுமையோ காணாமல் போன அந்த புத்தகத்தை, அந்த நம்பிக்கையை மீட்க உதவியது என்பதை நாம் பார்க்கின்றோம். புனித அந்தோனியார் வெறும் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தரும் வெறும் புனிதர் மட்டுமல்ல, மாறாக நாம் மன அமைதியை தொலைக்கும் போது யோசேப்புக்கு கிடைத்த அதே இறை தெளிவை நமக்கு பெற்றுத்தரும் பரிந்துரையாளர். ஆக நம் வாழ்வில் குழப்பங்கள், வேதனைகள், சோதனைகள் என அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். மாறாக இறைவனுடைய குரலுக்காக காத்திருப்போம். இறைவனின் குரல் இறை வார்த்தையாகவும் மற்றவர்களுடைய வார்த்தையாகவும் நம்மிடம் வந்து சேரும். புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் நம் வாழ்வில் தொலைத்து போன சமாதானத்தையும் நம்பிக்கையையும் மீண்டும் கண்டுபிடிப்போம். கடவுள் என்றும் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் அவருடைய பிறப்பில் மகிழ்ந்திருக்க தேவையான ஆசீர்வாதத்தை வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறை மக்களின் மன்றாட்டுகளுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நல்லாயனாகிய இறைவா, திரு அவையை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் தூய ஆவியின் துணையோடு செயல்படவும், மக்களை இறை வழியில் நடத்தி சென்று ஆன்மீக வாழ்வில் வளரச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் வழியில் நடந்து செல்லும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து மக்களின் தேவைகளை அறிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இன்று திரியாத்திரையாக வந்திருக்கும் எம் விளாத்திகுளம் மக்களையும் இப்பகுதி வாழ் மக்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களின் எண்ணங்கள் தேவைகளின் நிறைவேறவும் எதிர்நோக்கு இருப்பதில் தளரா உள்ளத்துடன் வாழவும் பரிபூரண பலன் பெற்று வாழ தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, இன்று சலேசிய சபை குருக்கள், கன்னியர்கள், சகோதரர்கள் இவற்றில் பயணிப்போர் அனைவரும் நல்ல உடல் நலத்துடன் வாழவும், அவரின் அன்பில் தடம்பதித்து ஏழை எளிய மக்களில் ஏற்றமும் எழுச்சியும் கொண்டு செயல்படக்கூடிய அருள்வாளில் வளர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற விளாத்திகுளம் பங்கு மக்களுக்காக சிறப்பாக வேண்டிக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறை நம்பிக்கையில் வேரூன்றி ஒவ்வொரு நாளும் இறை அன்பையும் பிறர் அன்பையும் வெளிக்காட்டுகின்ற இறையரசின் சாட்சிகளாக அவர்கள் வாழவும், கோட்டூர் பங்கில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும், குறிப்பாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், இன்னும் சிறப்பாக அருகாமையிலிருந்து இங்கு உதவி செய்கின்ற இலங்கை தமிழர்கள் அனைவருக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். சமீபத்திலே ஏற்பட்ட வெள்ளத்தினால் இலங்கையிலே பல்வேறு குடும்பங்கள் அழிந்திருக்கின்றன. குறிப்பாக தமிழர் பகுதியிலே அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. பலர் உயிரை இழந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இங்கே இருக்கின்ற குடும்பங்களின் சொந்தங்கள், உறவினர்கள் இதில் மிக அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆண்டவர் தாமே துணையாக இருக்க, அவர்களுக்கு மீண்டும் நல்ல ஒரு வாழ்வு மற்றும் வாழ்வாதாரம் அமைய இந்த நேரத்திலே சிறப்பாக வேண்டுவோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, எங்களுடைய குரலுக்கு கனிவோடு செவி சாய்க்கின்ற உமது வார்த்தைகளின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாய் எங்களுடைய மன்றாட்டுகளையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். கனிவோடு அவற்றை நல்கி என்றும் உமது பிள்ளைகளாய் எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாமே மன்றாடுகிறோம். ஆமென். கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சொல்லி என்னுடையது உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவு மிக்க ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். அதனால் உமது பாதுகாப்பில் தாங்கள் பெற்றுக்கொண்டதை அவர்கள் ஒருபோதும் இழந்து விடாமல் நிலை வாழ்வின் பரிசுகளை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் அருளின் இக்காலத்தில் உம் பிள்ளைகளை ஒரே குடும்பமாக ஒன்று சேர்க்கின்றீர். அதனால் வாழ்வின் வார்த்தையால் ஒளியூட்ட பெற்று உம் திருமகனேசு சிலுவையில் அறையப்பெற்று உயிர்த்தெழுந்த மறைபொருளை மகிழ்வுடன் கொண்டாடுவார்களாக. நாம் எப்பொழுதும் கூவி அழைத்து காத்திருக்கும் அவரே நம் மீட்பு. அனைவரையும் தம் திருவிருந்திற்கு அழைப்பவரும்
உடலிலும் உள்ளத்திலும் உள்ள காயங்களை குணமாக்குபவரும் துன்புறுவோருக்கு மகிழ்ச்சி அளிப்பவரும் அவரே. இத்தகைய அருளின் அடையாளங்களால் உயிருள்ள நம்பிக்கையுடன் உறுதியான எதிர்நோக்கிற்கு மறுபிறப்பு அடைந்துள்ளோம். ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் நாங்கள் எம் சகோதர சகோதரிகளுக்கு அன்பு பணிபுரிய எங்களையே கையளிக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களில் ஏற்படுகின்ற சந்தேகத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவன் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னங்கில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளாய் விரிகிறதே இறையுறவில் மகிழ்கிறதே. தாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. தாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். உன்னன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன்னன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன்னோடு ஒன்றாகும் பொன்னாளிதே, என் வாழ்வில் ஈடேதும் இதற்கில்லையே. நீ வேண்டுமே நிதம் வேண்டுமே, நிஜமான உன்னன்பு துணை வேண்டுமே. மாமன்னனே என் வேண்டனே, நிலை வாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரே அப்பத்தால் எங்களுக்கு புத்துணர்வு அளித்து ஒரே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்கின்றீரே, அதுபோலவே உமது அருளால் எங்களுக்கு வலுவூட்டி கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராகி நாங்களும் அவரோடு மாட்சிக்கு உயிர்த்தெழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யூபிலி ஆண்டின் ஆசியை பெற தலைவணங்கி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்பு இறை மக்களே, இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய உங்களுடைய பங்கு தந்தை அருள் தந்தை பாலன் அவர்களுக்கும் இந்த ஒரு திரு நிகழ்வை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்த பங்கு மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக முகாம் மக்கள் அனைவருக்குமே விளாத்திகுளம் பங்கின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். காட் bless you. செய்த பதுவையரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே, எல்லா அற்புதம் செய்த பதுவையரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே, புண்ணிய வாழ்வில் புதுமைகள் செய்தவரே, புண்ணிய வாழ்வில் புதுமைகள் செய்தவரே, மண்ணிலே எம் வாழ்வை உயர்த்துமையான், மண்ணிலே எம் வாழ்வை உயர்த்துமையான், அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க, அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க, எல்லா அற்புதம் செய்த பதுவையரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே, கொண்டு பிறந்திட்டாலும் எளிமையாய் வாழ்ந்தவரே, அருள் பல பெற்று வாழ்ந்திடவே அற்புத பாதம் நாடி வந்தோம், பொருள் பல கொண்டு பிறந்திட்டாலும் எளிமையாய் வாழ்ந்தவரே, அருள் பல பெற்று வாழ்ந்திடவே அற்புத பாதம் நாடி வந்தோம், சொற்பல உலகினில் இருந்திட்டாலும் உண்மையை மொழிந்தவரே, சொற்பல உலகினில் இருந்திட்டாலும் உண்மையை மொழிந்தவரே, பற்பல துன்பங்கள் விலகிடவே புனிதரே உம்மை தேடி வந்தோம், அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க, அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க, எல்லா அற்புதம் செய்த பதுவையரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே. இனி இவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கடவுள் இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாக நமக்கு கொடுத்திருக்கிறார், நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். பரிபூர்ண பலனை பெற்ற மக்களாக நாம் இருக்கிறோம். எனவே ஒரு பலத்த கரங்களை தட்டி நாமே வாழ்த்துவோம், உற்சாகப்படுத்துவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவோம். இனி இவர்கள் இன்றைய நாளில் சிறப்பாக இந்த திருத்தலத்திற்கு வந்த உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், மனதார நன்றி கூறுகிறேன். இந்த திருத்தலம் நம்முடைய மறை மாவட்டத்தால் தத்தெடுக்கப்பட்டு நடத்தப்படுகின்ற ஒரு திருத்தலம். சிறப்பாக தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் வடபகுதியில் அமைந்த ஒரே திருத்தலம். குறுக்குச்சாலை மறைவட்டத்தின் திருத்தலம் இதுதான். அதேபோல் கீழையராள் மண்டலத்தினுடைய திருத்தலம் இதான். கீழையராள் மண்டலம்னா அதில் 5 பங்கு வரும். கீழையராள், வெம்பூர், கோட்டூர், விளாத்திக்குளம், நாகலாபுரம். இந்த 5 பங்கும் இணைந்து ஒரு சில நிகழ்வுகளை எடுப்பார்கள். அப்போ இதற்கான திருத்தலமும் இதுதான். கிட்டத்தட்ட ஒரு 3 வகையான கட்டமைப்பில் நாம் இந்த திருத்தலத்தின் சொந்தக்காரராக இருக்கிறோம். இந்த திருத்தலம் நம்முடைய திருத்தலமாக கொண்டாட 3 வாய்ப்புகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே மிகச் சிறப்பாக இன்றைய நாளில் இந்த திருத்தலத்தின் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை பாராட்டுகிறேன். இனியவர்களே, தாப்பாத்தி அந்தோனியார் திருத்தலத்துக்கு விளாத்திக்குளம் மக்கள் வந்திருப்பீங்க இல்லையா? ஏற்கனவே பல நிகழ்வுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் மற்ற நாள் வந்ததுக்கும் இன்றைய நாள் வந்ததற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்கள் பங்கு தந்தை திருப்பலியில் சொன்னது போல் பரிபூர்ண பலன் இந்த நாளில் இந்த திருப்பலியின் மூலமாக எனக்கு பெற்றது, எனக்கு கிடைத்தது. அதுதான் மற்ற நாளுக்கும் இந்த நாளுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். எனவே இந்த நாளில் பரிபூர்ண பலனை பெற்ற மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த திரு யாத்திரை யூபிலி ஆண்டு 25 நாள் கொண்டாட்டத்தில் ஒரு நாள் பங்கெடுத்து சிறப்பாக இந்த திருத்தலத்தில் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஜெபித்திருக்கிறீர்கள். எனவே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சிறப்பாக உங்களை எல்லாம் அழைத்து வந்த உங்களுடைய பங்கு தந்தை அருட்தந்தை ஜெயன் சாமி அவங்க தந்தை அவர்களை நேரில் சென்று சந்திக்கும் போது தந்தை அவர்கள் ஒரு வேலை விஷயமாக வெளியே போனாங்க. கண்டிப்பாக சாமி நான் கேட்டுட்டு ஃபோனில் சொல்லும்போது கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் ஒரு சில நாட்கள் எடுத்துக்கொண்டு இந்த நாட்கள் எனக்கு தாருங்க என்று கேட்டாங்கள். சிறப்பாக ஒத்துக்கொண்டு கடந்த வாரத்தில் எங்களுக்கு தியானம் இங்கே வச்சு தான் நடந்தது. தந்தையவர்கள் அதில் இந்த திருத்தலத்தில் மீது உண்டான அக்கறையை கொண்டு கேட்ட கேள்விகளும் இன்றைய நாளில் உங்களை எல்லாம் அழைத்து வந்து மிக சிறப்பாக இந்த திருப்பலியை சிறப்பித்த விதத்திலும் தந்தையவர்கள் இன்றைய நாளில் சொன்னாங்க. நேற்று மழை பெஞ்சிட்டு இன்றைக்கி நான் நிறைய மக்களை எதிர்பார்த்தேன், ஆனால் எல்லா மக்களும் எங்கே போயிட்டாங்களாம், காட்டுக்கு போய் வேலைக்கு போயிட்டாங்க, அதனால் வர முடியலை. இருந்தாலும் கண்டிப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று மக்களை அழைத்து வந்திருக்கிறார் நம்முடைய தந்தை. எனவே உங்களுடைய பங்கு தந்தை அருட்தந்தை ஜெயன்சாமி அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி அவர்களுக்கு இந்த அந்தோனியார் நினைவு படத்தை, சிறிய அந்தோனியார் நினைவு படத்தை மரியாதையாக வழங்குகின்றோம். அடுத்ததாக உங்களுடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை சேசுராஜ் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மறையுரை இல்லையா? இன்றைய நாளினுடைய நற்செய்தி ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை ஒட்டிய முன் நிகழ்வு, கனவு, அது சூசைப்பர் வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது, அதோடு இணைத்து அந்தோனியார் வாழ்விலும் ஒரு கனவு, ஒரு மாபெரும் புதுமையை அந்தோனியார் வாழ்க்கையில் செய்தது. அவர் எதிர்பார்த்தது போல் திருப்பாடல்களும் அந்த மனிதனும் திருந்தி வந்ததற்கு கனவு ஒரு பாடமாக இருந்தது என்ற நல்ல ஒரு சிந்தனை இன்றைய நாளில் மறையுரையின் மூலமாக மிக அழகாக கொடுத்தார்கள். தந்தையர்கள் வந்தது மூலமே மிக அழகாக மக்களையோடு பழகின்ற அந்த ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை பார்க்கின்ற போது தந்தையவர்கள் மிகச் சிறப்பாக தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்தது. இன்றைய நாளில் எல்லா நிகழ்வையும் முன்னின்று எடுத்தார்கள். நற்கரணையை பரிமாறின விதத்திலும் தீர்த்தந்தளித்த விதத்திலும் பல விதங்களில் உதவி இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை சேசுராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் இந்த சிறிய அந்தோனியார் நினைவு படத்தை மரியாதை நிமித்தமாக ஊர் நிர்வாகிகள் வழங்குவார்கள். இந்த 2 பேத்துக்கும் சேர்த்து ஒரு கைதட்டல் பாக்கி இருக்கு.
என்னன்னு தெரியுதா? தந்தையவர்கள் இன்றைய முன்னுரையில் சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? சலேசிய துறவற அவை உருவாக்கப்பட்ட நாள் இன்றைய நாள். தந்தையவர்கள் இருவருமே அந்த துறவரத்தை சார்ந்தவர்கள், அந்த துறவர சபையை சார்ந்தவர்கள், நமது பகுதியில் மிக சிறப்பாக பணி செய்யக்கூடியவர்கள், நமது மறை வட்டத்தில் பல்வேறு உருவாக்க பயிற்சிக்கு தன்னையே கரைத்து கொண்டவர்கள். மறைவட்டத்தில் எந்த மறை மாவட்ட நிகழ்வு எடுத்தாலும் விளாத்திக்குளத்தில் தான் வைக்க முடிய ஒரு மாபெரும் சூழ்நிலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு அதிகமாக பணி செய்கிறார்கள். நிறைய உதவிகரமும் மற்றும் கல்வி சம்பந்தமான நிறைய பணிகளை சிறிய, அதாவது ஒரு விளாத்திக்குளம் ஒரு பெரிய ஊராக இருந்தாலும் குறைவான மக்களை கொண்ட கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் பணியை மறைவட்ட அளவில் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்தானத்தை பெற்று கொடுத்திருக்கிறார்கள். எனவே 2 பேருக்கும் ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்தை சொல்லுவோம். சிறப்பாக அவர்களுடைய அந்த சபை ஃபீஸ்ட், எனவே அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சாமி. சிறப்பாக உங்களோடு இணைந்து உங்களுடைய அருட்சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். வழிபாடுகள் எல்லாம் ஓரளவு முன்னின்று ஏற்படுத்தி கொடுத்தார்கள். எனவே அருட்சகோதரிக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளில் நம்முடைய வெம்பூரை சார்ந்த பங்கு தந்தை அருட்தந்தை குமாரராஜா அவர்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இந்த திருத்தலத்துக்கு வர வேண்டும் என்று சிறப்பாக இந்த 25 நாள் கொண்டாட்டம் ஆரம்பித்ததிலிருந்தே தொடர்ந்து பல்வேறு வகையில் உதவி செய்கிறார்கள். பாவ சங்கீதனத்துக்கு அதிகமான அக்கறை எடுக்கிறார்கள். தந்தை அவர்கள் இந்த 25 நாள் கொண்டாட்டத்தில் இது 5ஆம் நாள் என்று நினைக்கிறேன். 5 நாட்கள் கிட்டத்தட்ட ஏறதால 3 திருப்பலியில் மிக சிறப்பாக பாவ சங்கீதனம் கேட்டு கலந்து கொண்டார்கள். 2 இடங்களில் தந்தையவர்கள் ஒரு கருத்துரை, கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாடகர் குழுவுக்கான கருத்துரை வழங்கினார்கள். மறைவட்ட அளவில் நடந்த தியானத்திலும் பங்கெடுத்தார்கள். எனவே தந்தையர்களுடைய வருகை மிகச் சிறப்பு. தந்தையர்களுடைய பணி நமக்கு தெரியும். உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஒரு மாபெரும் இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி இந்த ஆண்டு எப்படியாவது 100 இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று மிக உத்வேகத்தோடு செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனவே தந்தையவர்களுக்கு நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லுவோம். அடுத்ததாக இன்றைய நாளில் வழிபாடுகளை சிறப்பித்த வாசங்கள் மற்றும் முன்னோர்களை சிறைத்த மக்களுக்கும் அதேபோல் பாடல் பாட உதவிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பின்பு வந்திருந்த அன்பு விளாத்திக்குளம் இறை மக்களே, நீங்கள் இங்கே வர்றதுக்கு அவசியமே இல்லை இல்லையா? வேற ஒரு புனிதர்னா சரி அந்தோனியாரை பார்க்க போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் உங்கள் புனிதரே அந்தோனியார் தானே, இவர் தானே அங்கேயும் இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி சலிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதையெல்லாம் விட்டு இது திருத்தலம், தந்தையவர்கள் அழைத்திருக்கிறார்கள், அந்த அந்தோனியாரை சென்று பார்க்க வேண்டும், பரிபூர்ண பலனை பெற வேண்டும் என்று எல்லா சலிப்பையும் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எனவே அன்பு விளாத்திக்குளம் இறை மக்களே, உங்களை பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் கூப்பிட்டோம் போவோமா இன்னொரு அந்தோனியார் திருத்தலத்துக்குன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். நம்மக்கிட்டே அந்தோனியார் இருக்கார், இப்போ எதற்கு ஃபார் அங்கே போனோம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் நீங்கள் ஒரு பெரும் மனதிற்கு சொந்தக்காரர்கள் இல்லையா? மிகப்பெரிய மனதிற்கு சொந்தக்காரர்கள். அந்தோனியார் நம்மகிட்டையும் இருக்கிறார், ஆனால் இருந்தாலும் நாம் அங்கே போகணும்னு சொல்லி ஒரு பெரிய மனதை படைத்த மக்கள் நீங்கள். எனவே உங்களுக்கு என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்து கொண்டு உங்களையும் நான் நன்றி கறந்த உள்ளத்தோடு பாராட்டுகிறேன். சிறப்பாக இன்று திரையாத்திரையாக ஆரைக்கோபுரத்தில் சார்ந்த குடும்பங்களும் மற்றும் எங்களுடைய பங்கு மக்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற டிசம்பர் 25ஆம் தேதி மாலை, உங்கள் எல்லா இடத்துலையும் மிட் நைட் மாஸ் இருக்கும். மாலை நம்முடைய முன்னாள் ஆயர் யுவான் அம்பரோஸ் அவர்களால் இந்த யூபிலி ஆண்டை நாங்கள் முடித்து வைக்கிறோம். முடிந்தால் விளாத்திக்குளம் அன்பு இறை மக்களை நீங்கள் அன்போடு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை 6:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். 7 மணிக்கு திருப்பலியும் அதன் பின்பு வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் அசன விருந்தும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே திறந்த உள்ளத்தோடு உங்களையும் அந்த ஆயரின் தலைமையில் நடைபெறுகின்ற திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றேன். சிறப்பாக இந்த திருத்தலம் ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருத்தலம். உங்கள் அனைவரும் அறிந்தது போல் பலவிதமான தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு மாபெரும் திருத்தலமாக இருக்கிறது. அந்தோனியாரை நேரில் கண்ட பல மக்கள் இங்கே வாழுகின்ற ஒரு மாபெரும் சூழலை இந்த திருத்தலம் பெற்றிருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு 2வது நவநாள் அன்னைக்கு
ஒரு சின்ன உருவம் தெரிஞ்சுது அப்படிங்கிறத நிறைய மக்கள் பார்த்தாங்க. அதுக்கு செல்ஃபோன்லேயும் அதை படம் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு அந்தோனியாருடைய அற்புதமும் அதிசயமும் இன்று வரை நம்மோடு இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த அந்தோனியார் திருத்தலம் வளர்ச்சி அடைவதற்காக ஜெபிங்க. ஏன்னா இந்த திருத்தலமாக அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருடம் ஆயிற்று. 15 வருடமும் அப்படியே தான் இருக்குது இல்லையா? 15 வருடம் ஒரு திருத்தலம் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கணும் இல்லையா? அப்போது இப்படியே இருக்குன்னா அதுக்கு நான் எல்லாருமே காரணம் இது மறை மாவட்ட திருத்தலம் பார்த்தீங்களா? எனவே இந்த திருத்தலத்தை நாம் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த திருத்தலம் வளர்த்தெடுத்தால்தான் இந்த சாலைக்கு ஒரு மாபெரும் பாதுகாப்பாக இந்த திருத்தலம் அமையும். எனவே இந்த திருத்தலின் வளர்ச்சிக்காக ஜெபிக்குமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஆங்கில மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் இங்கு விசேஷமாக ஜெபமாலை, சப்பரபவனி, குணமளிக்கும் ஆராதனை, மறையுரை மற்றும் திருப்பலி, இறுதியாக வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் அசன விருந்தும் கொடுப்பார்கள். எனவே கடைசி செவ்வாய்க்கும் உங்களை அன்போடு தார்மீகமாக வருக என வரவேற்கிறோம். அதேபோல் எல்லா அமாவாசைக்கும் எங்கள் மக்கள் வந்து தங்கி விட்டு செல்வாங்க, வருவாங்க, நைட்டு இங்கே தங்குவாங்க, காலையில் அவங்களுடைய வீட்டுக்கு போவாங்க. காரணம், அந்தோனியார் முன் நாங்கள் தூங்குகிறோம், அந்தோனியார் இருக்க எங்களுக்கு பயமேன் என்ற ஒரு மாபெரும் நிலையை அந்த அமாவாசைக்கு கொடுக்கிறது. நாளைக்கு தான் அந்த அமாவாசை, இந்த மாதத்துக்கானது. சரிங்களா? எனவே இந்த அமாவாசைக்கும் உங்களை அன்போடு கேட்டு வருக என அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து அந்தோனியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பலி முடிந்த பின்பு உங்கள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு கேலண்டரும் வீட்டுக்கு ஒன்றாக கொடுப்போம். எனவே கேலண்டரையும் வாங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். திருத்தந்தையின் கருத்துக்காக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நிறைவேற்றிய தந்தையர்களின் கருத்துக்களுக்காகவும் நம் திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் புனித அந்தோனியார் வழியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இறைவன் புனித அந்தோனியார் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமீன்.